தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லீ மூவியோட லோகோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. அந்த லீ லோகோ எடிட்டுக்கான ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து இம்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்எம்எல் ஃபைல் வச்சு எடிட் பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைலும் தனியாக வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ இம்போர்ட் பண்ண பிறகு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் இந்த இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த டிடி அப்படின்றதுல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த இடத்துல என்ன லிரிக்ஸ் என்ன நீங்கள் டைப் பண்ணுமோ உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்காம கொஞ்சம் ஸ்மாலாக கொடுத்துருங்க. நிறையா லெட்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்மால் பண்ணும். இப்போ 3 வார்த்தையில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், 3 லெட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 64 பிடி அப்படின்றதுல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபாண்ட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணி இங்கே இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணி ரைட் சைடு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். தேர்டாக ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பெருசாக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் பெருசாகிக்கலாம். பெருசாக்கிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம அவ்வளோதான், நம்ம குயிக்காக ஒரு லோகோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எடிட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட லோகோ வந்து எடிட் பண்ணியாச்சு. லீ மூவியோட லோகோ எடிட் நமக்கு ரொம்ப குயிக்காக பண்ணியாச்சு. எடிட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. சேவ் ஆப்ஷன் கொடுத்தா கேலரியில் வந்து சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.